ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்குவாட்லாம் சேர்ந்து மீன் பிடிக்க போகிறோம். ஸ்குவாடில் வந்து 2 பேரும் புதுசாக சேர்ந்துருக்காங்க. இந்த கடைசியில் உள்ளவர் தான் நம்ம எபிரோன், இவர் தான் சங்கி. பார்த்தீங்களா, கையில் மீன் தொட்டி. இன்றைக்கி தண்ணி பாட்டிலோட போகிறோம். தண்ணி பாட்டில் யாருன்னு தெரியுதா? நம்மளால தான். கொடிக்கா குரூப்பில் அவர் உண்டு. பார்த்துக்கோங்க, நம்ம ஸ்குவாட் எல்லாமே கிளம்பியாச்சு. இன்றைக்கி மீன் பிடிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சுற்றி வறண்ட காடாக இருக்குது. இதில் எங்கடா மீன் பிடிக்க போகிறீங்கன்னு கேட்கலாம் நீங்கள். தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், தூரத்தில் இருக்கா தண்ணி கொஞ்சோண்டு. அதில் தான் நீங்கள் மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிச்சிட்டு எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு வரோம் நாங்கள். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தலைவர் சியோனு இப்போ பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அவர் வந்தோடனே நம்ம பார்ப்போம். வறுக்க போகிறோம். நம்ம வந்து நல்ல ஒரு மசால் பொடியெல்லாம் போட்டு வறுக்க போகிறோம். டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். காய்ஸ், பார்த்தீங்களா நம்ம ஸ்குவாடு போயிட்டுருக்கு. நம்ம ஸ்குவாட முக்கிய மெம்பர் சியோன் வந்துட்டார். அது பார்த்தீங்களா, தண்ணி பாட்டில் அந்த சைக்கிள் ஒரு தூண்டிலோடு வந்திருக்காரு. நீங்கள் எத்தனை மீன் அவர் பிடிப்பார் என்று நீங்கள் கமெண்ட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எத்தனை மீன் அவர் பிடிக்க நம்மளும் பார்ப்போம். பாய்ஸ் வந்தாச்சு நம்ம நடுறதுக்கு. நம்ம காய்ச்சி போதைக்கு அது மண்புழு எல்லாம் எடுத்து வராங்க. மண்புழுலாம் எடுத்து வராங்க. இந்த வந்தாச்சு, தண்ணிக்கிட்ட வந்தாச்சு. முதலாவதாக என்ன பண்ணணும் அப்படின்னா, மண்புழுவை வந்து இடம் மாற்றணும். பார்த்தீங்களா, நம்மளால் வந்து அந்த வேலையை செய்கிறோம். மண்புழுவை இடம் மாற்றி. மண்புழு எங்கே இருக்குது? ஐயோ, மண்புழுவே இல்லாமல் போயிடுச்சுங்க. இந்த இருக்குது மண்புழு. நம்ம சங்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மண்புழுவை வந்து சாப்பிட்றவன். மண்புழு சாப்பிடுவான். மண்புழு எடுத்து போட்டாச்சு. இப்போ மண்புழு எடுத்து ஊக்கில் சொருப்புறாங்க. கவர் மண்புழு வந்து குத்தியாச்சு. இப்போ நம்ம மண் உள்ளே போட போகிறோம். பாருங்க, தூக்கிட்டார். நம்மளால போயிட்டாரு. அவ்வளோதான், போட்டார். எத்தனை மீன் பிடிக்கிறாரு நம்ம பார்ப்போம். நேங்கழிச்சு பார்ப்போம். அது தெரியும். நீங்கள் தான் 6 துண்டில் இட்டு வந்துருக்கீங்களா? 6 பேர் பிடிக்கணும்லப்பா. அப்போ நீங்கள் உட்காந்து சும்மா தான் இருக்க போகிறீங்க. நான் வேடிக்கை பார்க்க போகிறேன். பசங்கள்லாம் அவங்க தூண்டில் எடுத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவன் அவர் துண்டில் எடுத்துட்டாரு. சிவா அவர் துண்டில் எடுத்தார். சங்கி அவர் துண்டில் எடுத்துட்டான். என் தலைவர் 4 லிட்டர் பாட்டில் அவர் அந்த துண்டில் எடுத்து மீனெல்லாம் பிடிக்கிட்டாரு. நீ பிடிக்க எத்தனை மீன் அவர் தான் நீங்கள் மீன் நல்லா போகிறாருன்னு நினைக்கிறேன். அவரே மீன் குஞ்சு மாதிரி தான் இருப்பார். உள்ளே தவந்து போய் எல்லா மீனையும் கரையை கொண்டு வந்துடுவார். நீங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சங்கி தூண்டியில் வந்து மீன் கடிச்சிக்கிட்டு இருக்கு. அது பிடிச்சிருவாரா? ஓ, பிடிச்சிட்டாரு. பாருங்கள், ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. ஒரு மீன் இல்லை, நாங்கள் ஏற்கனவே அதிக மீன் இங்கே பிடிச்சி இந்த இது கல்லுக்குள்ளே வச்சுருக்கோம். கவரில் வச்சுருக்கோம். அங்கே ஐயோ, சியோனுக்கு ஒரு ஏமாற்றம். தெரிஞ்சு தானே வச்சுருந்தான் முதல்ல. சியோனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஆகி போயிடுச்சு. அவர் போட்ட தூண்டியில் ஒன்றும் மாட்டலை. ஓ, சோ சேட். சிவா இங்கே வந்து போடு. சிவா இங்கிட்டு போடு. இதில் போடு, தூண்டில் மாற்றி போடு. சங்கி மறுபடியும் போடுறாரு. 3வது மீன் கிடைக்குமா? 3 அவரை 5 6வது மீனுக்கு மேலே போய்கிட்டு இருக்கான் சங்கி. கிடைக்குமா? எதிர்பார்ப்புகள் பல. கடிக்குது. உடனே கடிக்குது. சிறிய மீனாக நம்ம உள்ள விட்டுறலாம். வளர்ந்து நமக்கு கனி கொடுக்கும், அது தண்ணி. அது சின்ன மீன் அப்படின்னால அவர் வந்து ஒரு மனசில் உறுத்திருச்சு போல் உள்ளே விட்டார். இப்போ நம்ம சியோட வந்து தூக்கு வர தூண்டில என்னான்னு பார்ப்போம். கடிக்க மறுபடியும் சங்கிக்கு மறுபடியுமா. சங்கி பெரிய ஆளாக இருப்பார் போல். போட கடிக்குதே. ஓ நோ, மண்புழு வச்சுன்னு விட்டு போடா என்று போய்விட்டது மீன். சியோன் அதே இடத்தில் அப்படியே நிற்கிறார். தூண்டிலை தூக்கவும் இல்லை, போட்ட தூண்டிலை எடுத்து பார்க்கவும் இல்லை. சங்கி கலக்கிறாப்புல. அங்கே பாருங்க. சங்கி முதல்ல சிரிப்பா பாருங்க. பின்னாடி நம்ம ராமு வேற கவலையில் இருக்கான். அவனும் போட்டு பார்க்குறான். ஒரு மீன் மாட்டுங்க. இன்னைக்கு ராமுக்கு உகந்தான நாள் இல்லை போல. சியோன் அங்கே பாருங்க, முள்ளு கம்பியை பிடிச்சிட்டான். ஓ
பாருங்க அங்கே பாருங்க அங்கே ஒரு மீனை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கு. சிவா முகத்தில் சிரிப்பு. ஐயோ ராம் முகத்தில் சிரிப்பு, மன்னித்து விடுங்கள். ராம் முகத்தில் சிரிப்பு. சிவாவுக்கு மீன் மாட்டுமா, சியோனுக்கு மீன் மாட்டுமா, இல்லை சங்கிக்கு மீன் மாட்டுமா? 3 பேர் களத்தில், 3 பேர் களத்தில். யாருக்கு முதலாவதாக மீன் மாட்டுது என்று பார்ப்போம். யாருக்கு முதலாவது? சங்கி. சங்கி போட்டவுடன் பிடித்து விட்டார். போட்டவுடன் பிடித்து விட்டார். நோ, போட்டவுடன் வந்துட்டு. சங்கி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து நல்லா பிடிக்கிறேன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் டூப்ளிகேட்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இவங்க எல்லாரும் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்கிறாரு. சியோனுக்கு தூண்டில மீன் கடிக்குது. சியோன் அதை பிடிப்பாரா? நம்ம ராமு கடிச்சுக்கிட்டு. சியோன் பிடிப்பாரா, ராம் பிடிப்பாரா? தூக்குங்க சியோன், தெரியும். நோ, சியோனுக்கு பாய் சொல்லி விட்டுறது மீன்.